ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகிட்டு செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப தின்னாகிட்டே இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கை பிடிக்கிற இடத்துல த்ரெட்டு வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாகிட்டு இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு எண்டில் கொஞ்சம் திக்காயிட்டு வர்றது மாதிரி 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் நாட்டு. அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்ட இடத்த நம்மளோட நடு விரல்லையும் பேர் விரல் வச்சு பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம சுண்டு விரல் இருக்கோம் அதில் ஒரு வாட்டி சுற்றி எடுத்து திரும்பவும் நடு விரல்லே மாட்டி விட்டுடலாம். அப்புறம் நீடில் இப்படி விட்டு நம்ம நீடில் ஹூக்கில் த்ரெட்டை சுற்றி எடுத்து ஒர்க் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம நீடு எப்படி வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது மாதிரி வச்சு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் கிளாத்தில் மாட்டாமடிக்கு த்ரெட்டும் பிரிஞ்சு போகாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்துட்டு நீடில் எப்போவுமே ஸ்ட்ரைட் ஆகிட்டு தான் பிடிக்கணும். ஸ்லாண்டிங் ஆகிட்டெல்லாம் பிடிச்சி ஒர்க் பண்ணோன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு நம்ம ஒர்க் எப்போவுமே நம்ம எந்த டைரக்ஷனில் பண்ண போகிறோமோ அதே டைரக்ஷனில் தான் அந்த ஹூக் போர்ஷனும் இருக்கிறது மாதிரி பார்த்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் விட்டு நம்ம கையில் சுற்றி வச்சுருப்போம் இல்லையா த்ரெட்டை, அதில் இந்த ஹூக்கை மாட்டி கிளாத்தோட வெளிப்பக்கத்தில் எடுக்கிறோம். மேல் பக்கத்தில் எடுக்கிற டைமில் கிளாத்தோட வெளியே வர்ற இடத்துல வச்சு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு திரும்ப நீடில் இழுத்து வெளியே எடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் தள்ளி திரும்ப கிளாத்தில் பஞ்ச் பண்ணி நம்ம கையில் அடிப்பக்கத்தில் த்ரெட் வச்சுருப்போம் இல்லையா அதில் ஹூக்கை மாட்டி வெளியே இழுத்து எடுக்கிறோம். இப்படி தான் செயின் ஸ்டிச் போடணும். நம்ம வெளியே நீடில் வச்சு த்ரெட்டை கிளாத்தோட வெளிப்பக்கத்தில் எடுக்கிற டைமில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீடில் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி வச்சுட்டு தான் கிளாத்தோட உள்பக்கமாக விட்டு வெளியே பக்கம் எடுக்கணும். நம்ம நீடில் உள்ளேருந்து வெளியே எடுக்கிற டைமில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே திருப்பிட்டோம் அப்படின்னா கிளாத்தில் மாட்டிடும் நீடிலோட ஹூக் போர்ஷன். அப்போ கிளாத்தில் டேமேஜ் பண்ணி விட்டுரும். கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணி எடுக்கணும். அப்புறம் லாஸ்ட்டு செயின் போடுற டைமில் கொஞ்சம் நீட்டமாக விட்டு அந்த லூப்பை கட் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்தோன்னா கீழே உள்ள த்ரெட்டு வெளியே வந்துடும். மேலே உள்ள த்ரெட்டை நம்ம கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து ஹூக்கை வெளியே எடுத்து அதில் ஒரு வாட்டி சுற்றி இழுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஷேப்ஸ் போட்டிருக்கேன். இது வந்துட்டு எதுக்குன்னா நம்ம டைரக்ஷன் திருப்பி ஒர்க் பண்ணுற டைம்லையும் நம்ம ஹூக்கை திருப்பி ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் ஆகிட்டு போட்டோம். இப்போ கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாகிட்டு செயின் போடுறது மாதிரி மெதுவாக நீடில் கிளாத்தோட உள்பக்கமாகிட்டு விட்டு கையில் பிடிச்சி வச்சுருக்க த்ரெட்டை வெளியே ஹூக்கில் மாட்டிட்டு வெளியே எடுக்கிற டைமில் கிளாத்தோட வெளியே வர்ற டைமில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். அப்புறம் நம்ம டேர்னிங்கெல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி போயிட்டு இருந்தோன்னாக நம்ம அந்த ஓரங்களெல்லாம் நீட்டாக இருக்காது, வளைஞ்சி போயிடும். அதனால நம்ம நெக்ஸ்ட்டு எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு சின்ன செயின் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமாயிட்டு நம்ம எந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டோன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாகிட்டு கிடைக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திரும்ப இங்கே கீழ்ப்பக்கமாயிட்டு ஒர்க் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதோட ஆப்போசிட் சைடாகிட்டு மேல் பக்கம் போயிட்டு ஒரு சின்ன
செயின் போட்டுரும். சின்ன செயின் போட்டு அப்படியே திருப்பி வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய டைரெக்ஷனில் ஒர்க்கை கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். இந்த ஓரங்கள் எட்ஜஸ் எல்லாம் வர இடங்களில் ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஒர்க்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம இப்போது ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக நாட் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இனி வர்ற கிளாஸஸில் ஆரி எண்டு நாட் போடுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போது அது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எந்த ஒர்க் பண்ணுறதுலேயுமே நாம் ஆரி எண்டு நாட் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா நீட்டாக ஒர்க் இருக்கும், பிரிஞ்சு வராது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாகிட்டு தெரியும் எட்ஜஸ் எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளாத்தோட மேல் பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணதை காமிச்சு நம்ம கீழ்ப்பக்கத்தில் எந்த ஒர்க் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம இப்போது கிளாத்தோட அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி கையில் த்ரெட்டை பிடிச்சி வச்சுட்டு கிளாத்தோட மேலேருந்து நீடியில் உள்பக்கமாக விடுவோம். இது நான் உங்களுக்கு கீழ்ப்பக்கத்தில் இருந்து மேல் பக்கமாக விட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம நீடில் நார்மலாக பண்ணுங்க டைமில் பாருங்கள், நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் விட்டுட்டு த்ரெட்டை ஒரு வாட்டி அதில் சுற்றிட்டு நீடில் அப்படியே வெளியே எடுத்துட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி திரும்ப வெளியே எடுத்துருவோம். அப்புறம் திரும்ப கொஞ்சம் தாண்டி திரும்பவும் நீடில் உள்ளாடி விட்டு ஒரு வாட்டி த்ரெட்டை சுற்றி இப்படி பண்ணிகிட்ருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரே லைன் மாதிரி இருக்கும். இதுவே மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 2 லைன் தெரியும், த்ரெட்டு 2 ஆகிட்டு தெரியும். நம்ம கிளாத்தோட அடிப்பக்கத்தில் ஒரே இது வர்றது மாதிரி தெரியும். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.